திருக்குறள் பேசு வாகை சூடு. தமிழகம் முழுவதும் 12 மண்டலங்களில் நடைபெற்ற திருக்குறள் பேச்சு போட்டியில் முதலிடத்தை பெற்ற மாணவர்கள் மொத்தம் 36 பேர். இதில் ஒவ்வொரு பிரிவிலும் ஒருவர் என்று இடைநிலை, மேல்நிலை, கல்லூரி என 3 பிரிவுகளிலும் முதலாவதாக வந்த 36 மாணவர்களும் சென்னையில் நடைபெற்ற இறுதி சுற்று போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் தங்களது பேச்சாற்றலை திறம்பட வெளிப்படுத்திய மாணவர்கள் நடுவர்களையும் பார்வையாளர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்கள். இந்த இறுதி சுற்று போட்டிகளின் தொகுப்பை இன்று முதல் இனிவரும் வாரங்களில் காணப்போகிறோம். இலக்கிய கழகம் வழங்கும் குறள் பேசு வாகை சூடு. 12 மண்டலங்கள், 12 மண்டலங்களிலிருந்து 12 முத்துக்கள். இந்த முத்துக்களுக்கு நடுநிலை தன்மையோடு இருந்து மதிப்பெண்கள் இடுவதற்காக 3 நடுவர் சொத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க எல்லோருமே இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. இது நடுவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய தருணம். முதல் நடுவராக நாம் இங்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பேராசிரியர் கவிஞர் உமாதேவி அவர்களை வரவேற்கின்றோம். மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், கிட்டத்தட்ட ஒரு 50 படங்களுக்கு மேலாக பாடலாசிரியராக பணியாற்றிய உமாதேவி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்த நடுவராக இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர் மிகச்சிறந்த ஒரு இதயம் படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதய நோய் மருத்துவர்னு சொல்றதை விட இதயம் காக்கும் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவர் மகுடமுடி ஐயா அவர்கள் கள்ளக்குறிச்சியில தமிழுக்காகவும் கல்விக்காகவும் அயராது உழைக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். குறிப்பாக மலைவாழ் மக்களுக்காக மருத்துவ பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 வருடங்களாக இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காரு. ஐயா மகுடமுடி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று உங்களுடைய கரவொலிகள் மூலமாக வரவேற்கின்றோம். நிறைவாக நம் இனம் சார்ந்த ஒரு பெண்மணி அமர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. திருமதி திவ்யா சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். விழி ஒளி பரிசோதகர். ஆனா அவங்களுடைய விழி எதன் மேல விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் உச்சரிப்பின் மேல் விழுந்ததுனால செய்தி வாசிப்பாளராக 16 வருடங்களாக அனுபவத்தை கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகின்றார். இங்க நமக்காக அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி திவ்யா சந்திரசேகர் அவர்களை வருக வருக வென்று அன்போடு வரவேற்கின்றோம். 3 நடுவர்களுமே மதிப்பெண்ணிடுவதற்கு தயாரா இருக்காங்க. விதிமுறைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த போட்டிக்கான விதிமுறைகள்: ஒவ்வொரு மாணவருக்கும் 5 மணித்துளிகள் கொடுக்கப்படும். அந்த 5 மணித்துளிகளுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய ஆற்றலை காட்ட வேண்டும். உங்களுடைய கருத்து, வெளியிடும் பாங்கு, உச்சரிப்பு ஒவ்வொன்றுக்கும் 10 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். உங்களுடைய அந்த ஆற்றலை இந்த 5 மணித்துளிகள் காட்டுவது மிகவும் அவசியம். 3 நடுவர்கள் தயாராக இருக்காங்க, 12 மாணவர்களும் தயாராக இருக்காங்க. 12 மாணவர்களையும் நாம் எப்படி அழைக்க போறோம் அப்படின்றது தான். எல்லாத்திற்குமே ஒரு மாற்று உண்டு அப்படின்றதை உறுதிப்படுத்தும் விதமாக இங்கே நம்ம ஒரு குடவோலை முறையை நம்ம பின்பற்றுறோம். இவங்க எல்லோருக்குமே நாம் ஒவ்வொரு எண்கள் கொடுத்துருக்கோம். அந்த எண்களை அந்த குடவோலையில் போட்டு நம்ம வச்சுருக்கோம். அதிலிருந்து குலுக்கி ஒரு எண்ணை முதல்ல நம்ம எடுக்கிறோம். அந்த எண் கூறியவர் தான் இங்க முதல்ல பேசுவார். அது முதலாவது எண்ணாகவும் இருக்கலாம், 12வது எண்ணாகவும் இருக்கலாம். முதலில் வரப்போறவர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட குடுவை இருக்கு, இதுல மாணவர்களினுடைய எண்கள் இருக்கு. இதை நம்ம குலுக்கி ஒரு நபர் எடுக்க சொல்ல போறேன். இதை எடுக்கிறதுக்காக ஒரு வீர தமிழனை நான் இங்க அழைக்க போறேன். விஷ்ணுவர்தன், வாங்க. விஷ்ணுவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறார். இங்க வந்த உடனே என்னை கவர்ந்த ஒரு மாணவர் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய அக்கா சகோதரி இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க, அதாவது பங்கெடுக்க வந்திருக்காங்க. ஆனா சகோதரி பாரம்பரிய உடையில வருது அப்படின்றது சரி, கூட வந்திருக்காரு. இங்க நிகழ்ச்சியில கூட இவர் வருவாரா அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய உடையில வந்திருக்க அந்த வீர தமிழனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. இவரின் பொற்கரங்களால் நம்ம முதல் போட்டியாளர் எடுக்க போறோம்.
நம்ம பார்த்துடலாம். நன்றி விஷ்ணுவர்தன், நீங்க போகலாம். பா சிவஸ்ரீ, பாரதிய வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, திண்டல், ஈரோடு. சிவஸ்ரீ எப்படி இருக்கீங்க? பதற்ற நிலையில இருக்கீங்களா இல்ல உறுதியா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்க. 6 வந்து எனக்கும் பிடித்த எண். உங்களுக்கு எடுத்த உடனே 6 வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். ஸோ உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நடுவரிடம் கேட்கலாமா? தலைப்பு சிவஸ்ரீ, உங்களுக்கான தலைப்பு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனித வாழ்க்கை கருத்தமைந்தது. ஒவ்வொரு மனிதனும் கருத்து மிக்க சொற்களை எவர் கூறினும் ஏற்றுக்கொள்ளுதல் நன்று. கூறுவோர் கொடியவராகவும் தீயோராகவும் நண்பராகவும் அன்பராகவும் இருக்கலாம், அல்லது உயர்ந்தோராகவும் தாழ்ந்தோராகவும் வறியவராகவும் செல்வர்களாகவும் இருக்கக்கூடும். ஆனால் சொல்வது யார் என்பது பொருள் அன்று. சொல்லின் பயன் எத்தன்மையது என்பதை நாம் ஆராய்ந்தல் வேண்டும். ஆழ்ந்து நல்லன விரும்பி அல்லன நீக்க வேண்டும். இதுவே அறிவுடையோர் செயலாகும். இதனையே வள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார். ஆனால் இன்றைய நவீன அவசர உலகத்திலே செய்திகளையும் தகவல்களையும் நின்று நிலைந்து ஆராய்ந்து அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கு யாருக்கும் நேரமில்லை. இந்த பூமியானது கோளம் வடிவம் கொண்டது என்பதை நாம் அறிந்திருந்தோம். ஆனால் கோளம் வடிவம் இல்லை. கலீலியோ அவர்கள் நமக்கு கோளம் வடிவம் என்று உணர்த்தியிருந்தார். ஆனால் கலீலியோ கூறும் முன்பே மாணிக்க வாசகர் சுவாமிகள் தன் திருவாசகத்தில் திரு அண்ட பகுதியில் அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி என தன் மெய்ஞான உண்மையை அருளியுள்ளார். எனவே அன்பு மாணவர்களாகிய நாம் பெற்றோரின் வாக்கினை படியும் வள்ளுவரின் வாக்கினை படியும் மெய்கண்டாரின் விண்ணப்பத்தின் படியும் எந்த ஒரு செய்தியையும் தீர ஆராய்ந்து அதன் பிறகு அதன் மெய்ப்பொருளை காண்போம். வளமாக வாழ்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த். ஸ்ரீ, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா முதல் போட்டியாளராக வரது அப்படின்றதே மிகப்பெரிய சாதனை. நீங்கள் வெற்றியாளர். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா கொஞ்சம் கூட அப்படியே தடம் மாறாமல் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. நடுவர் அவர்கள் எப்படி உணர்கிறார்கள், அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேட்கலாமா? சிவஸ்ரீ, வாழ்த்துகள். எப்படியும் ஒரு 2 வரியில் அவ்வளோ அழகாக நம்மளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய வள்ளுவன் எப்போவுமே நமக்கானவன், நம்மளுடைய வாழ்க்கைக்கானவன் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துகள் சிவப்பிரியா. சிவஸ்ரீ, ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுடைய பணி நிறைவடைந்தது. அந்த திருப்தியோட போய் அப்படி நிம்மதியாக நீங்கள் அமரலாம். உங்களுடைய இடத்திற்கு நீங்கள் செல்லலாம். ஒவ்வொரு முறையுமே இந்த எண்கள் எடுக்கிறத மாணவர்கள் கையில் கொடுத்துருந்தோம். கை தட்டுவதை மட்டுமே பெற்றோர்கள் கையில் கொடுத்துருந்தோம். இந்த முறை இந்த பொறுப்பையும் நம்ம அந்த திசையில தான் நம்ம கொடுக்க போறோம். கொடுத்துடலாமா? யார்கிட்டேருந்து எடுக்கலான்னு பார்க்கலாம். மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போமா? உங்க பெயர்? அனுராதா. அனுராதா அம்மா, இப்போ நமக்கு அடுத்த எண் யாருன்னு எடுக்க போறாங்க. இது அவங்க முடிவு, நான் இல்லை. எண் 2. ஆஹா, எண் 2. 2ற்குரிய அந்த போட்டியாளர் யார் என்பதை நம் நடுவர் அவர்கள் இப்பொழுது தெரிவிப்பார். எண் 2க்கான பேச்சாளர் சி மாதினி ஓவியா, ரத்னகிரி பகீரதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ரத்னகிரி. இன்னையோட உன் விளையாட்டு முடிஞ்சது. நாளைக்கு இன்னும் 4 பேர் வராங்க. இனி உனக்கு அரை சாப்பாடு தான். எதுக்கு? நம்மள போல உழைக்கிறாரு முதலாளி. முன்னேற நினைக்கிற ஏழைகள் மேல நம்பிக்கை வச்சு ஊக்குவிக்கிறதுல மாறா கொள்கையோட இருக்கிற ஸ்ரீராம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் 4 என்ன 40 பேர்னால நமக்கு பிரச்சனை இல்ல. என்றும் மாறா கொள்கையுடன் ஸ்ரீராம்.
மாதினி ஓவியா, நலமா இருக்கீங்களா? ஓவியம் போல் அழகாக இருக்கீங்க. என்ன தலைப்புன்னு பார்த்துடலாமா? சரி, தலைப்பு பார்த்துடலாம். சி மாதினி ஓவியா, உங்களுக்கான தலைப்பு அல்லவை தேய அறம் பெருகும். அறம் பெருகிடுமா? பெருகி வரும்படி உங்களுடைய பேச்சு அமையணும். நம்மளுடைய ஓவியாவுக்காக மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல். ஆதியிலும் நான் அடிமை இல்லை, ஆதி அந்தத்திலும் நான் அடிமை இல்லை. பாதியில் வந்து என்னை அடக்க நினைத்தால் ஆடியடங்கும் வர்க்கமும் இல்லை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பெண்ணினத்தையும் பெண்ணின் கண்ணியத்தையும் காத்து நிற்கும் என் தமிழ் மண்ணிற்கு என் வீர வணக்கம். என் பெயர் சி மாதினி ஓவியா. நான் வேலூர் மண்டலம் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி பகிரதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் நின் சொல் கூறுதல் என்ற அதிகாரத்தில் அல்லவை தேயாரம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் என்ற திருக்குறளை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இத்திருக்குறளில் திருவள்ளுவர் அல்லவையை பற்றியும் நல்லவையை பற்றியும் கூறுவது என்னவென்றால், பிறருக்கு நன்மை தரும் நல்லவற்றை நாடி இனிய சொற்களை பேசினால் அவர்களிடத்தில் தீமைகள் விலகி அறம் என்பது தானாக வந்து சேரும் என்பதே இதன் அர்த்தமாகும். சரி, அப்படியானால் இனிய சொற்களை பேசினால் அறம் எப்படி வளரும்? ஆம், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்கிறது அறிவியல். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் உண்டு என்கிறது ஆன்மீகம். அதைத்தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பார்கள். அதனால் தானே அப்பன் திருவள்ளுவன் இன்சொல் பேசுவதை பற்றியும் அறத்தை பற்றியும் இந்த தமிழ் உலகிற்கு ஒரு குழந்தைக்கு போதிப்பதை போல் போதிக்கிறான். மாணவ செல்வங்களே, திருக்குறள் என்பது நம் வாழ்வியல் நெறி. அது அன்பு, பாசம், கொடை, கல்வி, செல்வம், வீரம், கருணை, இரக்கம், இன்சொல் என பலவற்றையும் நமக்கு போதிக்கிறது. 2 அடிக்குறளில் இன்சொல் பேசி அறம் வளர்த்தனம் வள்ளுவனைப் போல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறிய நம் வள்ளலாரை பற்றியும் நாம் இங்கு பேச வேண்டியுள்ளது. ஆம், இன்சொல் பேசிய இறை வளர்த்தவர், வன்சொல் தவிர்த்த அறம் கண்டவர். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என கருணை வடிவாய் வாழ்ந்து காட்டியவர் வள்ளலார். நடுவர் பெருமக்களே, கடைசியாக சிலவற்றை கூறுகிறேன். இது என் ஏக்க குரல், ஏற்றம் கொடுக்கும் என் திருக்குறள். இது என் நம்பிக்கை குரல், நம்பியவர்களுக்கு கை கொடுக்கும் என் திருக்குறள். இது என் கன்னி பேச்சு, கண்ணியம் காத்திடுவேன் மூச்சு. எனவே இன்சொற்களை கூட்டி வன்சொற்களை கழித்து வாழ்க்கையை வகுத்தால் அறம் நமக்கு உரமாகும், திருக்குறள் நமக்கு வரமாகும் என்று கூறி, என் நாக்கிருக்கும் வரை என் தமிழ் வளர்க்க நான் இருப்பேன், என் குரல் இருக்கும் வரை திருக்குறள் ஒலிக்க தவம் இருப்பேன் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓவியா, இப்படி பேசுவியா? ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. நடுவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற கருத்துக்களை கேட்டுடலாமா? மகுடமுடி ஐயா அவர்கள். சி மாதினி ஓவியா, நீங்கள் சொன்ன மாதிரி ஓவியம் மாதிரி வந்தாங்க, ஆனால் காவியம் மாதிரி பேசிட்டாங்க. அருமையாக, மிக சிறப்பாக, ரொம்ப அருமையான பேச்சு. கண்டிப்பாக நீங்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய பேச்சாளர் வருவீங்க. திருக்குறளை விட்டுறாதீங்க, அறநெறியை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தெரியாது. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள் ஓவியா. அவங்களுக்காக ஒரு முறை மீண்டும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ போகலாம். இப்போ அடுத்த போட்டியாளருக்கான என்ன எண் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பெண்கள் பக்கமே வந்தால் எப்படி ஆண்களும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க இல்லையா? நம்ம இங்கே ஐயாவிடம் இருந்து எடுக்கலாம். ஐயா வெள்ள மனசு படைத்தவர். ஐயா தேர்வு செய்து கொடுத்திருக்கக்கூடிய எண் 5. 5க்குரியவர் யார் என்பதை நம்மளுடைய நடுவர் அவர்கள் தெரிவிப்பாங்க. கோவை மாவட்டமிலிருந்து நா. சுதர்சன், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மூலத்துறை. நியூஸ் செய்தி வாசிச்சுட்டாங்க, இப்போ வரப்போறாங்க போட்டியாளர். வாங்க, ஒரு நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்.
12 போட்டியாளர்களில் 4 போட்டியாளர்கள் தான் ஆண்கள் வந்து தேர்வாயிருக்காங்க. இது ஒரு புறம் வந்து எங்களுக்கு பெண்கள் அதிகமாக தேர்வாயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்வாக இருக்குது. இருந்தாலும் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு என்ன தலைப்புன்னு கேட்டுடுவோமா? அருளுடைமையிலிருந்து பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. ஆமாப்பா, பொருள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பேசியிருக்கு. பண்பாடியனும் பாலூட்டி சொல் வன்மையனும் சோறூட்டி தன்னம்பிக்கையால் என்னை தாளாட்டி செயலூக்கத்தால் என்னை சீராட்டி வளர்த்த முத்தமிழுக்கு எனது முதல் வணக்கங்கள். அவையோருக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் முன் நின்றிருப்பதன் நோக்கம் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்று எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பினால் ஏற்பட்ட தாக்கம். பொருட்செல்வமே நம் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் என்ற கருத்தால் உருவானதே எனது சிற்றுரையின் ஆக்கம். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். ஆம் நண்பர்களே, மாற்றங்கள் நிறைந்த இவ்வுலகில் ஏற்றங்கள் பெற்று உயர்ந்திட பொருட்செல்வம் மிகவும் அவசியமானது. கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டாள், மற்றின்று எடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய்ச்சொல் என நல்வழியும் செல்வம் உடையவனின் சிறப்பை எடுத்து காட்டுவதோடு மட்டுமன்றி செல்வம் சேர்க்காதவனின் இழிநிலையை இடித்தும் காட்டுகிறது. இறையை தேடி செல்லும் பறவையைப் போல நாமும் செல்வத்தை தேடி சேர்க்க வேண்டும். அது சரி, பொருட்செல்வத்தை சேர்க்க எந்த வழியை வேண்டுமானாலும் நாடலாமா? அப்படி இல்லை. நல்வழியில் தான் பொருளை ஈட்ட வேண்டும் என்பதற்கு வழிகாட்ட முத்தான 10 குறட்பாக்களையும் தனது பொருள் செயல் வகை அதிகாரத்தில் பதிய வைத்து சென்றுள்ளார் பொய்யாமொழி புலவர். அரஞீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என நல்வழியில் சேர்த்த பொருளே அறத்தையும் இன்பத்தையும் தரும் என்கிறார் வள்ளுவர். எனவே வீட்டிற்கும் நாட்டிற்கும் கட்டாயமாக தேவைப்படும் பொருட்செல்வத்தை வள்ளுவர் காட்டும் இந்த அறவழியில் ஈட்டுவோம், நமது வாழ்வை வளமாக்கி காட்டுவோம் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதர்ஷனுக்கு வந்து ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. பொருளை பற்றி பேசும்போது அப்படிதான் நமக்கு உணர்ச்சி வசப்படும். ஏன்னா எல்லாருமே அதற்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். பொருள் பற்றி உணர்ந்ததுனால தான் நான் பொருளாதாரம் எடுத்து படித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பொருளாதாரம் படிக்கிறதுக்கே பொருள் தேவைன்னு. அதனால் படிக்கும்போதே வேலைக்கு போயிட்டேன். அங்கிருந்தே பொருளினுடைய அருமையை உணர்ந்தவர். சரி, நீங்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடுவர் அவர்களிடம் கேட்கலாம். வரும்போது ரொம்ப பவ்யமாக வந்து நின்னார். ஆனால் ஸ்டார்ட் பண்ண உடனே நானே ரொம்ப மிரண்டு போயிட்டேன். ரொம்ப அழகான கருத்துக்களோடு சொன்னீங்க. உச்சரிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் மொழி நல்லா இருந்தது. சிறந்த பேச்சாளராக வருவதற்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. வாழ்த்துக்கள்ப்பா. நம்ம அடுத்து யாருன்னு பார்த்துக்கலாமா? அடுத்த என்ன, நான் வந்து இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறார், அவர் நான் தவறு விட்டுட்டேன், அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். உங்கள் பெயர்? மகிழ்மித்ரன். மகிழ்மித்ரன். ஆஹா, மகிழ்ச்சியாக ஒரு எண் எடுங்க பார்ப்போம். ஓ, இதுதானா? உறுதியா? மாற்றம் இல்லையே? சரி. 12 12ற்குரியவர் யார் என்பதை நம் நடுவர் அவர்கள் தெரிவிப்பார். எண் 12. ஸ்ரீராம் சிட்ஸ், தொடரும் உறவுகள் என்றென்றும்.
எண் 12 நீ சாய் தர்ஷன், ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா பதின்ம மேல்நிலைப்பள்ளி, மேலூர், மதுரை. வாங்க சாய் தர்ஷன். சாய் தர்ஷன் நலமா இருக்கீங்களா? பாருங்க 12 அப்படின்னும் பொழுது அவர் ஒரு மகிழ்ச்சியில் இருந்திருப்பாருப்பா, கடைசியா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு. அதுதான் நாங்கள் விட மாட்டோம், நடுவுலையே கூப்பிட்டுருவோம் உங்களை. உங்களுக்கான தலைப்பு என்ன நம்ம நடுவரிடம் கேட்டுடலாமா? சாய் தர்ஷன், உங்களோட தலைப்பு அச்சமே கீழ்களது ஆசாரம். நல்ல தலைப்பு, ஆழமான தலைப்பு வந்திருக்கு. அச்சம் இல்லாம சொல்லிடுவீங்க இல்லையா? சாய் தர்ஷனுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு கைத்தட்டல். அனைவருக்கும் வணக்கம். பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவன் செய் நூலாமோ, வள்ளுவரின் வழித்தோன்றல்களாக நாம் இருப்பதில் பெருமை கொள்வோம். திருக்குறள் அடிப்படையில் ஓர் வாழ்வியல் நூல். நம்முடையே காணப்படும் குற்றங்களையும் குறைகளையும் மறுத்துரைத்து அவர்தம் பண்பாட்டு முரண்களை திருத்தியும் பிழைபட்ட வாழ்வியலை மாற்றியும் தம் கலாச்சாரத்தினை நிரந்தரமாக வரையறை செய்த நூலாக திருக்குறள் திகழ்கிறது. அத்தகைய திருக்குறளிலே கயமை என்ற அதிகாரத்திலே அச்சமே கீழ்களது ஆசாரம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நாம் நம் வாழ்க்கையில் அதிக நேரங்களில் சில மனிதர்களை பார்த்திருப்போம். அவர்களுக்கு ஒழுக்கம் விதிமுறைகள் எல்லாம் முக்கிய விஷயமாக இருக்காது. விதிகள் என்பதே அவர்களை பொறுத்தவரை மீறுவதற்காகத்தான் இருக்கும். திடீரென்று சில நாள் சில விதிமுறைகளை மிகச்சரியாக கடைபிடிப்பார்கள். அதுவும் சில விதிமுறைகளை மட்டும். ஏனென்று பார்த்தோமானால் அதற்கு தண்டனை மிக அதிகம் என்பதே காரணமாகும். அந்த விதிமுறைகளை பின்பற்றினால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ற ஆசையாகவும் இருக்கலாம். இத்தகைய நேரங்களில் மட்டும்தான் சில மனிதர்கள் ஒழுக்கமுடையவர்களாகவும் விதிமுறைகளை கடைபிடிக்க கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இது இன்று நேற்று நடக்கிற விஷயம் அல்ல. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக கீழ் மக்களின் போக்கு இப்படித்தான் இருந்திருக்கிறது. இதைத்தான் வள்ளுவ பெருந்தகையும் அச்சமே கீழ்களது ஆசாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது என்ற குறளின் வாயிலாக நமக்கு சொல்லி செல்கிறார். நமது புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு நல்லொழுக்கங்களை கற்றுத்தர தோன்றியவைதான். ஆனால் அவற்றிலும் சில கீழ்மை குணமுடையவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணமாக ராவணன் சீதையை சிறையெடுப்பதற்காக மாரிசனை பொன்மானாக உருமாற்றி அனுப்பிய போதும், தன்னை ஒரு துறவியாக உருமாற்றிக் கொண்டு சீதையிடம் யாசகம் பெற சென்ற போதும் ராவணன் மனதில் மறைந்திருந்தது கீழ்மை குணம். சீதையை அடைய வேண்டி தனது சுயரூபத்தை மறைத்துக் கொண்டு தன்னை நல்லவனாக ஒழுக்கச் சீரனாக காட்டும் இடத்தில் அச்சமே கீழ்களது ஆசாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது என்ற வள்ளுவனின் வாய்மொழியைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆசிரியர் வகுப்பறையில் இருந்தால் மட்டுமே ஒழுக்கமாக இருப்பதும், போக்குவரத்து காவலர் சாலையில் இருந்தால் மட்டுமே தலைக்கவசம் அணிவதும் கீழ் மக்களின் ஒழுக்கம். யாராவது கண்காணித்தால் மட்டுமே செய்வோம், இல்லை என்றால் செய்ய மாட்டோம் என்ற கீழ்மை குணம் தான் இதற்கு முதன்மை காரணம். வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டு விட்டால் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் ஓர் அழகும் நேர்த்தியும் ஏற்பட்டுவிடும். நமது முன்னோர்கள் அறநெறிகள் அனுபவங்கள் மூலமாக இதை விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். நீதி நூல்களாகவும் எழுதி வைத்துள்ளனர். அதை நாம் படித்து ஒழுகினாலே வாழ்வில் மேன்மை அடையலாம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு கையில் 2 புத்தகம் கொடுத்துருந்தீங்கன்னா புரட்டி புரட்டி போட்டிருப்பாரு. அப்படியே அந்த உடல் மொழி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. குரல் உடையக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க நீங்கள். இந்த வயதில் தான் இந்த குரலை நம்ம வந்து கேட்க முடியும். எனக்கு ஆண் வேடம் போட்டது போல இருந்தது இந்த குரலை கேட்கும் பொழுது. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குரல் உடைந்து உண்மையான வேறு குரல் வரும். அதற்கு முன்பு உங்களுடைய குரலை கேட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. உங்கள் குரலில் கேட்ட குரலை பற்றி நாம் வந்து நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சாய் தர்ஷன், வாழ்த்துகள், சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் இங்கே பேச வந்ததை விட நல்லா நடிச்சிங்க சொல்லும்போது. எல்லாம் அந்த 2 கைகளையும் வந்து ஆட்டி ஆட்டி நீங்கள் பேசினது, நாங்கள் அதை நீங்கள் சொன்னதோடு சேர்த்து உங்களையும் வந்து ரசிச்சுட்டே இருந்தோம். தன் ஒழுக்கம், தன் கண்காணிப்பு, இதை முன்னிறுத்தி உங்களுடைய பேச்சு வந்து இருந்தது. அதாவது சுய ஒழுக்கம், சுய கண்காணிப்பு வந்து அவசியமானது அப்படின்றது தான். போல செய்தல், மற்றவங்க இருக்கும்போது நம்ம செய்யறது, மற்றவங்கள பார்த்து செய்யறது, இது எதுவும் இல்லாமல் நாம் என்ன நினைக்கிறோமோ, நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யணும் அப்படின்னு என்னுடைய முப்பாட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்படின்றத அழுத்தமாக வந்து சொன்னீங்க. நீங்கள் பேசும்போது வேகமாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் நிறுத்தி
நிறுத்தி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கூடுதலாக வந்து நீங்கள் அந்த பயிற்சியும் வந்து எடுத்துப்பீங்க. இந்த இளைய வயதில் இவ்வளவு அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். புரட்டின புத்தகத்தை கொஞ்சம் மெதுவாக புரட்ட சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? குரல் எக்காலத்திலும் பொருந்தும் என்பதற்கு இதுவும் ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மும்மலையும் முன்னாடும் முன்னதியும் முப்பதியும் மும்மரசு முத்தமிழ் முக்கொடியும் மும்மாவும் தாமுடைய மன்னர் தடமுடி மேல் தாரன்றோ பாமரை தேர் வள்ளுவரின் முப்பாலை வணங்கி முப்பால் தந்த முப்பாட்டினின் முதற்பாலா மரத்துப்பாலின் இயலே இள்ளறவிகள் அதில் ஒப்புரவறிதல் என்ற அதிகாரத்தில் முத்தான 10 குரட்பாக்களில் 5வது குரலே ஊறு நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. நிலம், விசும்பு, காற்று, தீ, நீர் ஆகிய 5 பூதங்கள் இயற்கை போல பொறை, சூழ்ச்சி, வள்ளி, திரள், அலி ஆகிய 5 உடையவன் அரசன் என்கிறது. மண்